அண்ணா, ஒரு பாட்டில் தண்ணி. ஹலோ, ஏண்டா ஏன் இவ்ளோ பயப்படுற? ஜார்ஜ் அங்கிளோட காமெடி, உங்க அம்மாவோட ஸ்பெஷல் டீ, பேசி பேசி டைம் ஆயிடுச்சு. ஒத்தையா இருக்கன்னா எனக்கு பயம் இல்ல. நம்ம பையன் இருக்கானே எனக்கு துணையா, ஜூனியர் ரெட்டி, சேட்டக்காரன். ஹலோ ஹலோ எபி, கேக்குதா? ஹலோ, காவல்துறையின் கவனக்குறைவு என்றே சொல்ல வேண்டும். அம்மாவாக போகின்ற பெண்ணும் இவ்வுலகத்தில் பிறக்கவிருந்த குழந்தைகளும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை கண்டு பயந்து பாட வேண்டிய சூழ்நிலை இது. இது இப்ப 3வது கர்ப்பிணி கொலை செய்யப்பட்டது. பீச் ஆன்சரிங் சஜிதா சார், சிச்சுவேஷன் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஆல்மோஸ்ட் 26 வயசுல ஒரு பொண்ணோட பாடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே சார், மட்டும் நினைக்கிறேன் சார். ஓவர். மேடம், ஏதாவது க்ளூ? நோ ஐடியா. கழுத்துல முக்கியமான நரம்பு கட்டானதால தான் மரணம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ அம் ஷூர் இட்ஸ் a professional cut. இறந்து போன கர்ப்பிணி பெண்ணோட பேரு டெசா. இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு. ஹஸ்பண்ட் ஜேடி, வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர். பாவம், ஸ்டேஷன்ல எழுதுகிட்டே இருக்காரு. கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? எப்படி சார்? ஃபாரஸ்ட் ஏரியால முயற்சி பண்றோம், பார்க்கலாம்.
ஆஃப்டர் 1 month லீவ் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். ஸோ போலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன்ல. இவ்வளோ சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரிப். ஓ நல்லது. பிரெக்னன்ட் ஒய்ஃபை ஹாப்பி ஆக்கிறதுக்கு ஒரு அவுட்டிங் இல்லை. தமிழ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்க போல. ஆமாம், ட்ரைனிங் பீரியடில் இவன் தான் என்னோட குரு. குரு இல்லை, குரு குரு. எஸ், தமிழ் டீச்சர். சுவாமி சரணம். சாமி சரணம். சார் எப்போ ஜாயின் பண்ணீங்க? நேற்று தான். இங்கே வைங்க. ஓ தேங்க்யூ. சரி. சாய குடிக்கൂ. இந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ட்ராவல் வேணுமா? ராஜீவ், உங்களுக்கு தெரியுமே அங்கே நடந்த இஷ்யூஸ் எல்லாம். அது பழைய விஷயம்ல. சாப்பிடு. சூப்பர் ஹீரோ, கமான். பார்த்து. ஆஹா, இது ஃபுல் டைம் கையில் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, தூங்கும் போது கூட இது கையில தான் இருக்கும். நாங்க கிளம்புறோம். நாளைக்கு காலையில போகணும். சென்னையில ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ வரோம். சரி பாப்பா, ராஜீவ், பி கேர்ஃபுல். ஷோர்டா. அப்புறம் சுவாமி சரணம். சாமி சரணம். சீக்கிரமா ஏறு. பாய்டா. பாய். பார்த்து பத்திரமா க்ளோஸ் பண்ணு. விடுங்க ராஜு, எங்க இருக்கான்னு கூட தெரியாம. ஆமா, என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறதுக்காக நான் போய் ஜோசியக்காரன்ட்ட நேரமா கேட்டு வர முடியும்? பிரெக்னெண்டா இருக்கேன் மிஸ்டர். இந்த மிஸ்டர் கட்டி பிடிச்சதுனால தானே இந்த மிஸ்ஸஸ் பிரெக்னன்ட் ஆனது. ரெக்கம் கெட்ட மனுஷன். பெரிய ஃபாரஸ்டர் தான். ஃபாரஸ்டர் தான். அப்புறம் என்ன சொல்றாங்க குட்டி ராஜீவன்? அவரு எஸ்ஏ செலக்ஷன் டெஸ்ட் பாஸ் ஆகி இப்ப என் வயித்துக்குள்ள இருந்து பாசிங் அவுட் பரேடர் பண்றாரு. என்ன மிலிட்டரிக்கார பொண்ணுக்கு காமெடிலாம் வருமா? குடிச்சிருக்கியா? 2 பெக்ஸ் ராயல் சல்யூட். தள்ளி போங்க, நான் போறேன். ஏய், மெதுவா கோபப்படாதடி என் பொண்டாட்டி. இல்ல, ராயல் சல்யூட்க்கு நான் சல்யூட் பண்றேன். நீ சல்யூட் பண்றியா? பண்றீ. அப்பா என்ன பண்றீங்க? ஏண்டா ஒண்ணு இல்லடா, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ ஓ, நீ வா, நம்ம எங்க நிக்கிறோம்? அவங்க புருஷ பண்டாட்டிங்க பேசட்டும். வா. அப்போ நாளைக்கு நம்ம கிளம்புறோம். கெட் செட் கோ. நான் விழியா உன்னை தேடும் கால் விரலில் உன் வெட்கங்கள், உன் கனவில் அதை நான் பார்க்கின்றேன். காதலினால் என் அழகே, நீ வந்து சேரும் நொடிகள் நான் நெஞ்சில் கண்ணாலே நான் பேசும் பெண்ணே. கதை தேடும் மொழிகள் உன் விழிகளின் வலையில் வானவில் நிறங்களை கண்டே. உருகி போனதே, குறுகி போனதே, நான் சாகின்றேன் கடல் தேடும் அலை ஓசைகள். பூங்காற்றை போல் தோளில் சாஞ்சதும் நீதானே என் சுவாசமே. நீ மழைகள், நான் துளிகள்,
இதயமே என் கூட்டிலே கோர்க்க எருயிரே ஒன்றாக வானினைத்து பாசவும் உயிர் மூச்சு காற்றும் சுவாசவும் அழகே நீ சாய்வே எங்கேயோ கூட்டி செல்லும் உயிர் தீபமா நான் எரியும் முன்னருகில். நிலவே நான் தேயுறேன் காயுறேன் கண்ணே அழகே நான் எங்குறேன் நோங்குறேன் நாம் இணைந்து பார்க்கின்ற கனவெல்லாம் நிஜமாக ஐயையோ பெண்ணை பழகவா இது நீ தந்த வரமோ என் நெஞ்சில் நின்று நான் பார்த்த கனவோ நாம் பாடும் இசைகள் போலே தூரம் போகுமோ. சின்னுவா நில்லு. ஆஹா உன்னோட தம்பி தான் பேய் பிடிக்கிறவன். அடேங்கப்பா, அவர் ஒன்னும் பேய் பிடிக்கிற ஆள் கிடையாது. அவர் பாராசைக்காலஜில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஆனா இப்ப ஏதோ சைக்கோ கில்லர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பேய் சைக்கோல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? நிஜமா தான் சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ணா போதும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உன்ன சரி சரி எடு. ஹாய் ராஜண்ணா. ஹலோ மச்சான், எங்க தோ தங்கச்சி இங்க தான் இருக்கா. ஹாய் ஹாய் சச்சு, இங்க வா. எப்படி போகுது அங்கெல்லாம்? ராஜண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் கிளம்பல. ஏண்டா நீ எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல உங்களுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கேன். நான் நம்ம மிகாயில் ஃபாதரை பார்க்க வந்தேன். ஃபாதரோட லைப்ரரியில இருந்து கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நீங்க எப்ப கிளம்புவீங்க? நாங்க ஈவினிங்கா கிளம்புவோம். ரூம்ல போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகணும், அப்புறம் கிளம்பிடுவோம். வீட்டுக்கு வாங்க ராஜண்ணா, குழந்தைங்களெல்லாம் பார்க்கலாம்ல. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஹாய் சச்சு. ஹாய் சில்லு. வீட்டுக்கு வாங்க, அங்கிள் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு நைட்டே கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்ல, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அது யார் ஆனந்தா? மச்சான் ஃபாதர். யார் அந்த ராஜீவனா? ஆமா. இப்போ எங்க இருக்காப்ல? சென்னையில இருக்காரு. இஸ் யங் பிரில்லியன் பிரிவ் ஆபீசர். நீங்க வாங்க, உங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை நான் காட்டுறேன். வாங்க. அனந்தன், இங்க ஒருத்தர் எப்படி திருடனா ஆனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஒரு செக்ஸி ஒர்க்கர் எப்படி அப்படி ஆயிட்டாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இங்க ஆள் இருக்காங்க. ஆனா ஒரு ஆள், ஒரே ஆள் எப்படி ஒரு சீரியல் கில்லர் ஆனான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதை தேடிக்கிட்டு இருக்க ஆளு தான் நீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ். ஒவ்வொன்றுக்கும் ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் சைக்கோ ஆகுறதும் கொலையாளி ஆகுறதும் அவங்க கையில் இல்லை. சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருக்கவங்க வேறுபாடுகளும் எண்ணங்களும் தான். இதெல்லாம் தான் அவங்கள அப்படி மாத்துறது. வாங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகத்தையே ஆட்டி படித்தவங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் அடுத்தடுத்த கொலையை இரத்த களரிகளாக உருவாக்குனவங்க இவங்க. அலைன் வெர்னோஸ் பிறந்தது 1965.
1989 முதல் 1990 வரை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள 7 பேர்த்த தலையில வெட்டி கொண்டிருக்கான். இவ ஒரு இந்திய பெண், கேடி கெசமா. சைனடு மல்லிகானா கர்நாடகா போலீஸ் ரெஜிஸ்டர்ல இருக்க பேரு. 1998 முதல் 2007 வரைக்கும் 6 பெண்களை சைனடு கொடுத்தே கொண்டிருக்கா. நம்ம ஊர்ல நடக்கிற கொலைகள் மாதிரி. இது ராமன் ராகவ், சந்தீப் தெல்வாய், அண்ணா தம்பி, வேலுச்சாமி, இப்படி பல பேர்ல இருந்திருக்காங்க. 1960 சீரியல் கில்லர் கொலை பண்ணது 1-2 இல்ல, 41 பேரை. ரோடு சைடு தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள தலையை விட்டுறது தான் அவன் வேலையே. இது ஆட்டோ சங்கர். பெண்களை குறி வைப்பான், ரேப் பண்ணி சாகடிப்பான். ஒரு வருஷத்துல 6 பேரை. இது மாதிரி எத்தனையோ பேர். 125 பேரை கொன்ன தப்சேரா, குழந்தைகளை மட்டும் கொன்ன ரோனி ஷிண்டே, 100 பேரை கொன்ன தேவேந்திர சர்மா, 30 பெண்களை கற்பழிச்சு கொன்ன ஜெய்சங்கர், 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை மட்டும் கொல்ற அமர்தீப் சதா, 20 பெண்களை கொன்ன மோகன்குமார். ஃபாதர், இது அது விக்டோரியா, தமிழ் பெண் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க மச்சான் ராஜீவுக்கும் இது தெரியும் விக்டோரியா பத்தி. ஏன்னா அவங்க பண்ண ஒரு கொலையில அவங்கள சஸ்பெக்ட் பண்ணும்போது ராஜீவும் அங்க இருந்திருக்காரு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் ஃபாதர். ஒரு கன்னியாஸ்திரியா இருக்கிற பொண்ணு, அதுவும் நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவ, அவங்க எப்படி ஒரு கொலைகாரியா மாறினாங்க? இங்க பாருங்க, விக்டோரியா இந்த கொலை செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி அவங்களுக்கும் இருந்துச்சு ஒரு அழகான நிகழ்கால வாழ்க்கை. பாவம் விக்டோரியா பிடிவாதக்காரரான மதுரை சிவாவோட ஒரே பொண்ணு. கனவு கன்னியான விக்டோரியா அழகி, கராத்தே, ஜூடோ, பிளாக் பெல்ட், ஆஃப் ரோட் டிரைவிங், இதுல எல்லாம் நம்பர் 1. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அவளுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, பறக்கும் விக்டோரியா. ஏன்னா ஒரு சூப்பர் கேலா இருந்தா அவ. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளே அவளை பார்த்து பொறாமப்படுவாங்க, அந்த அளவுக்கு அழகு. அவளும் டேலண்டா இருந்த விக்டோரியாவோட வாழ்க்கையில அப்புறம் என்ன நடந்துச்சு? தண்ணி ஊத்துனவங்களே வேரோட பிடிங்கிட்டாங்க. விக்டோரியாவுக்கு ஒரு காதலி இருந்துச்சு, வேற மதத்துல ஒரு கீழ் ஜாதி பையன் கூட. அதான் விக்டோரியாவை பைத்தியமாவும் அப்புறம் ஒரு சீரியல் கில்லராகவும் ஆக்கிருச்சு. விக்டோரியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. புடிச்சிட்டு போடா அவளை, உள்ள போட்டு கதவை சாத்துறா. அவன் காதலன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது ஒரு கொலைன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கொல்ற சக்தியும் பணமும் அவங்க கிட்ட இருந்துச்சு.
விக்டோரியாவை கன்னியாஸ்திரி ஆக்கிறதுக்காக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கர்த்தர் குழந்தையா அவளை மாத்திட்டாங்க. அப்புறம் அவளோட அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விக்டோரியா மாசமா இருந்தா. கன்னியாசியா இருந்த அவ வயிற்றுல நாளுக்கு நாள் குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த குடும்பத்தினால ஏத்துக்கவே முடியல. பழைய சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற பாலடைஞ்ச பங்களாவில் அவளை அடைச்சிட்டாங்க. 5 மாசம் வளர்ச்சியுடைய அந்த குழந்தைய கர்ப்பப்பையிலேயே வச்சு அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட குழந்தை வளர்ற அந்த கருப்பையவே அறுத்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் செஞ்சது டாக்டர் மல்லிகாம்மாள். நட்டோரியஸ். பணத்துக்காக எதையும் செய்கிற டாக்டர். ஆனால் இந்த கொடூரமான வேலையை செய்யும்போது அந்த டாக்டரும் கர்ப்பமாக இருந்தாங்க. அன்னையிலிருந்து தான் விக்டோரியா முழு பைத்தியமா ஆனா. இல்லை, எதையும் வெளியில் சொல்லாமல் இருக்க விஷ ஊசிகளை போட்டு மல்லிகா அம்மாள் விக்டோரியாவை முழு பைத்தியமாக்கிட்டாங்க. அதுலேருந்து கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே அவ கொடூரமாயிடுறா. தன்னோட வாழ்க்கையில் தான் அம்மாவாக முடியாதுன்ற அந்த வலி அவளை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லை, தனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு விக்டோரியா தீர்மானம் பண்ணிட்டா. கர்ப்பிணி பெண்களை கழுத்தறுத்து கொள்ற கொடூரமான ஒரு கொலகாரியாவே அவ மாறிட்டா. தனக்கு கருணை கட்டாத அந்த கர்த்தரையே அவ எதிர்த்து நின்னா. அன்னையிலிருந்து அவ சைத்தானை வழிபட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் தான் என் குலதெய்வம்னு சொன்னவ அந்த சைத்தானுக்கே அடிமையாயிட்டா. முதல்ல விக்டோரியா கொல்ல ஆரம்பிச்சதே டாக்டர் மல்லிகாம்மாளை தான். அதுக்கப்புறம் அந்த மெண்டலை சிலுவை கொளுத்திட்டா. அன்னைக்கு ராத்திரி தான் வீடையும் அவ கொளுத்திட்டா. அதில் அவ முழு குடும்பமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அந்த சமயத்தில் ரயில்வே ட்ராக்ல செதறிய நிலையில கன்னியாஸ்திரி ஆடையில பார்த்த ஒரு பொண்ணோட பணம் விக்டோரியாவோட பணம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இறைவின் மறைவின் கீழ் அடுத்த ஆளுக்காக விக்டோரியா காத்துக்கிட்டு இருந்தா. யாரும் இல்லாத வழியில் 3வது முறையா ஒரு கர்ப்பிணி அதே முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸ் கொடுக்கிற தகவலை வச்சு ஒரே மோட் ஆஃப் ஆபரேண்டில தான் இந்த 3 கொலையும் நடந்திருக்கு. மேலும் தகவலுக்காக போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த டாக்டர் மல்லிகாம்மாள் கொலை மாதிரியே நடக்குது. விக்டோரியா இப்பவும் உயிரோட இருக்காங்களா ஃபாதர்? தெரியாது. கொஞ்ச நாட்களாவே அவளை பத்தின எதுவும் தெரியாது. இறந்துட்டான்னு தான் நானும் நம்புறேன். இல்லைன்னா கர்ப்பிணி பெண்ணுங்களோட மரண செய்திகள் எங்க இருந்தாலும் வந்திருக்கணும். நாங்க கிளம்பிட்டோம். இதோ ஜஸ்ட் கார்ல ஏற போறோம். நான் ராஜு கிட்ட சொல்றேன். இந்தாங்க. வா போலாம். வா. அவன் எங்க? போயிட்டான்.
செல்லம் போய் கார்ல ஏறு. தள்ள. வா. அவன் எங்க? அவன் அந்த பக்கமா போனானே. வா. பார்த்து வா. ராஜீவ், ஆனந்த் ஸ்டே பண்றது இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான். அவன் வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான்ல. அது பார்க்கலாம், ஏறு. வா. முன்னாடி போ. ஸ்டேல எப்படி இருந்தது சார்? நல்லா தான் இருந்தது. ஆமா, பையனுக்கு எப்பயும் ஸ்கேட்டிங் தான்ல? ஆமாங்க. வா ஏறு. வந்து ஏறு சச்சோ. சார் அப்படியே எப்போ வருவீங்க? வரேங்க. இனி வரும்போது எங்க கூட இன்னொருத்தர் இருப்பாங்க. Okay, sir. சேஃப் ஜேர்னி. தேங்க்யூ. போலாம். அதான் கிளம்பிட்டனே. ராஜீவ், கொஞ்சம் மெதுவா போ. என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்ச நேரம் அவன் தூங்கட்டும். அது பையன் யார் சொன்னா? பொண்ணுதான். பையன் பொண்ணு இல்ல பையன் இல்ல பொண்ணு. போதும் போதும் போதும். நான் சொல்றேன், இது பொண்ணுதான். நான் சொல்றேன் இது பையன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இது பையன், அடுத்து பொண்ணு. ஏய் ராஜு, இந்த பொண்ணுக்கு தான் எப்பவுமே பிரச்சனை பண்ணுவாங்க இல்லப்பா. ஓஹோ, நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. நான் எங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆஹா. இப்போ 42 யூனிட் ஆச்சு. தினமும் 2 வேளை இந்த ஊசி போடுறது அவ்வளோ சுகமான விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த சுகர் என்ற பைத்தியத்தை பிடிச்சி கட்டித்தான் ஆகணும். இந்த டாக்டர் மிகாயில் கூட தான் இந்த சுகர் விளையாடுது. தேங்க்யூ. தங்கச்சி மச்சான்லாம் கிளம்பிட்டாங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி தான். ராத்திரி பயணம் தவிர்க்கிறது தான் நல்லது. வேற ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்கும். போகும்போது ஏதாவது ஆனால் வழியில் உதவிக்கு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மச்சானுக்கு மதியத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஆஃபீஸில் இருக்கணும், சென்னையில். அதான். அப்படி என்னத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க? இல்லை, விக்டோரியா உங்க தலையில நல்லா ஏறிட்டால? இல்லை, கேட்கும்போது பேய் கதை மாதிரி இருக்கு. பேய்ங்கிறது நீங்க நம்புறவங்கள பொறுத்து இருக்கு. ஆனா விக்டோரியா ஒரு சத்தியம்தான். மார்ஜரி ஸ்பிரிட்டோட வாசனை இருக்க சத்தியம். காலையிலேயே கிளம்பி இருக்கலாம். மொபைல் ரேஞ்ச் வந்துருச்சா ராஜி? பயப்படாத, இந்த ரூட்ல எனக்கு தெரியும். ஆமா, அழகான பொண்ணுங்க பின்னாடி போனவங்க எல்லாருமே வழி தவறி தான் போயிருக்காங்க. அதுதான் சரித்திரம். ஜோசப் தான் லைன்ல. நாளைக்கு கான்ஃபரன்ஸ் பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஹலோ ஹலோ சார். ஹலோ சார், நான் ஆந்தி வேலை தான் இருக்கேன். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஓ, என்னாச்சு? நாளைக்குள்ள மீட்டிங் பத்தி தான். ஒரு 11 மணிக்கு அங்க இருக்கணும். சீக்கிரமா எந்திரிக்கணும். உன் போன்ல 4 மணிக்கு அலாரம் வச்சுடு. நான் எழுப்பி விடுறேன். நான் எந்திரிக்கணும்ல.
நான் எழுப்பி விடுறேன். இந்த வாங்கிக்கோ. கூகுள் மேப் போடுங்க. மேம் பொண்ணுமா? இதோட ரேஞ்சும் போயிடுச்சுன்னா முடிஞ்சது நம்ம கதை. சூப்பரா ஐயோ வாயிச்சிட்ட. போச்சா? இருந்ததும் போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம போய் பார்ப்போம். காடும் காட்டு வழியும் எனக்கு புதுசு ஒண்ணு இல்ல. ராஜி இந்த வழியே போவேனா? நான் அப்பவே சொன்னேன்ல. கொஞ்சம் பேசாம இரு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் ராஜி? கொஞ்சம் பொறுமையா இருடி. நம்ம திரும்பி போலாம். ராஜு என்னாச்சு? இரு பாக்குறேன். பார்க்கணுமா? சச்சு சஞ்சு, நீ எதுக்கு வெளியில வந்த? உள்ள போ. ஏறு. ராஜு நான் நெட்வொர்க் இருக்கா பாக்குறேன். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. மச்சான், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் சொன்னேன்ல, அந்த பழைய சர்ச் பக்கத்துல. டயர் மாத்தலையா? டயர் மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் போல.
சச்சு இவன் என்ன பண்றான்? ஹலோ சச்சு ஹலோ ஹலோ மச்சான். எதுக்கு வெளியில வந்தீங்க? ஒன்றும் இல்லை. அவந்திகா 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 சச்சு சச்சு அவந்திகா சச்சு அவந்திகா ஒன்றும் இல்லைடா, இரு போலாம். சச்சு சச்சு இங்க என்னடா பண்ற? வந்து வண்டியில ஏறு. சச்சு நான் சொல்லிட்டே இருக்கேன். சச்சு எங்க போணும்? பாப்பா 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 செல்லம் பாப்பா சச்சு செல்லம் அவந்திகா 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 சச்சு சச்சி சச்சி அம்மா சச்சுண்ணா அப்பா நீ எங்க இருக்க? செல்லம் நீ எங்க இருக்க? சச்சி சச்சு அப்பா நான் இங்கே தான் இருக்கேன்ப்பா. நீ எங்க? அவந்திகா
சச்சி! அவந்திகா! சச்சுனா அண்ணா, என்னாச்சு சின்னு? என்ன பிரச்சனை? அம்மா இங்க இருக்கு. அம்மா அம்மா இதோ அங்க இருக்காங்க, வா. ம். சச்சி! சின்னு! சச்சு, அவந்திகா! I looked up and saw the horse. Its color was pale green. Its rider's named Death, and his companion was the Grave. These two were given the authority to kill with the sword. அவந்திகா, அங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சிரு. ராஜு! ராஜு! ராஜு!
மச்சானா? ஹலோ, ஹலோ ஃபாதர். சொல்லுங்க, என்னாச்சு? ராஜீவ் அண்ணாவும் அக்காவும். அவங்களுக்கு என்னாச்சு? நான் அவங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா ஏதோ அவங்களுக்கு நடந்திருக்கு. என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் சொன்னேன்ல, அவங்க வரும்போது வழி மாறி சர்ச்சுக்கிட்ட போயிட்டாங்கன்னு. அங்க வித்தியாசமான சத்தம், ஒரு பொண்ணோட சிரிப்பு. பொண்ணா? விக்டோரியா?
என்னோட பொம்மை. அம்மா. அம்மா என்னோட பொம்மை. அழாத சின்னு, அழாத. ஒன்றும் இல்லை. I watched the land broke the sixth seal, and there was a great earthquake. The sun becomes as dark as blood clot, and the moon becomes as red as Ah!
ராஜு ரத்தம் வருது. சத்தம் போடாத, பாத்துக்கலாம் சந்திகா. ராஜு நம்ம பசங்க. அதுக்கு சத்தம் போடாத, பாத்துக்கலாம். ராஜு நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? பாத்துக்கலாம் சந்திகா, ப்ளீஸ். நீ பயப்படாம இரு. என் உசுரை கொடுத்தாவது உன்னை என் குழந்தைகளை காப்பாத்திடுவேன். பயப்படாத ப்ளீஸ். ஐயோ குழந்தை. அவதிகா, நீ சத்தம் போடாத. நான் என்னன்னு போய் பார்க்கறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ இங்கே இரு. ஏன்பா கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. நான் உறுதியா சொல்றேன், அங்க ஒரு பொண்ணு வர்றானா அவ விக்டோரியாவா தான் இருக்கணும். அவ முன்னாடி போயிட்டானா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சீக்கிரமா ஓட்டுங்க. அவ ரொம்ப கொடூரமானவ. அவகிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். விக்டோரியா இவங்களை பாக்குறதுக்குள்ள நம்ம இவங்களை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் போங்க. என்னால முடியல. அப்பா, அம்மா, சச்சி, சின்னு, பாப்பா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சச்சு, சச்சு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஒன்றும் கதை, நான் இருக்கேன். சத்தம் போடாதீங்க, அமைதியா
கையில பிடிச்சி இறங்க. பார்த்து வாங்க. இறங்க. பொறுமையா. இறங்க இறங்க. வாங்க. பார்த்து பார்த்து. பயப்பட வேண்டாம். பார்த்து. அம்மா இருக்கு. வாங்க. பார்த்து. பார்த்து பார்த்து பார்த்து. மெல்லமா. மெதுவா வாங்க. மெதுவா. பார்த்து. என்ன பிடிச்சுக்கோ. வாங்க. ராஜு சச்சு சச்சு இருக்கா. ராஜு ராஜு சச்சு சீனு. சச்சு குதிடா. குதி. வா சச்சு. வா சச்சு சீக்கிரம் வா. சச்சு வா. சச்சு. அவனை பாரு. குதி. ராஜு குதிடா. குதி குதி சச்சு. குதி சச்சு. சச்சு உனக்கு ஒன்றும் ஆகல. அப்பலாம் பிடிச்சுக்கோ. மெல்லமா. பார்த்து பத்திரம். பார்த்து வாங்க.
ராஜீவ் ராஜீவ் வா வா பாத்து 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 ராஜீவ் அவளை பார்த்துக்கோ. வா வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் ராஜீவ். சுஜி நிறுத்துங்க. An angel who has the power to destroy with fire. He shouted to the angel, clusters of green. அதோ அங்க பாருங்க, வாங்க. வாங்க சீக்கிரம்.
பார்த்து மெதுவா தூக்குங்க வாங்க வாங்க பார்த்து நான் முதல்ல ஏறுறேன், நீங்க பின்னாடி வாங்க. Oh my God. That's the final judgment. Rest in peace, Father. Rest in peace. Father.
கடைசியாக சீரியல் கில்லர் விக்டோரியாவின் மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. காட்டில் உள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான சர்ச்சில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சார் 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 நடந்தது என்ன சார்? சார் ப்ளீஸ் சார் சார் சொல்லுங்க சார். சார் ராஜு தானே? பேரு வயசு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் தானே? விக்டோரியா திரும்ப மிஸ் ஆகிட்டாங்க சார். போலீஸை விட்டு தேட சொல்லியிருக்கான் சார். டென்ஷன் ஆக வேண்டாம். ஏதாவது தகவல் வந்தால் நான் கூப்பிட்றேன் சார். இங்கே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் போங்க சார். ஓகே சார். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் பயப்படாதீங்கக்கா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மச்சா உங்களுக்கு ஓகே இல்லை? யா ஐம் ஓகே. சரி கிளம்புங்க மச்சா. அவங்க 4 பேர் இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. விக்டோரியா மறுபடியும் மிஸ் ஆகிட்டாங்க. போலீஸ் காடு ஃபுல்லாக வள விரிச்சு தேடிட்டு இருக்காங்க. இவ்வளோ அடர்ந்த காட்டில் போலீஸ் எப்படி அந்த விக்டோரியாவை கண்டுபிடிக்க போகிறாங்கன்றது தான் நமக்கு ரொம்ப சந்தேகமான கேள்வியாக இருக்குது. பட் இருந்தாலும் கொலையாளின்றதுனால எல்லோரும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. கிளம்பி போகிற 4 பேருமே ரொம்ப சோகத்தோடு தான் கிளம்பி போகிறாங்க. போலீஸ் கையை விரிச்சதுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. மக்கள் தான் அதுக்கான செய்தி சொல்லணும். நீ சீக்கிரமா வந்துருவல்ல? வர டைம் போனதே தெரியல. படம் நல்லா இருந்துச்சுல. நம்ம ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஏறு. அது வேண்டாம், வீட்ல போய் சாப்பிடலாமா? தனியா இருக்காங்கல்ல. பரவாயில்ல ஏறு. நம்ம போற வழியில பார்சல் வாங்கிட்டு போலாம். ஏறுவா. வா ஏறு. ஏய் பார்த்து ஏறு. பார்த்து பார்த்து. சரியா உட்காந்துட்டியா? எல்லா படத்தை பற்றியும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவேன். இந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு பயம். அது என்ன? விக்டோரியா சினிமாவில் வர கதாபாத்திரம் மட்டும் இல்லைல்ல, உயிரோடு இருக்க ஒரு உண்மை தானே. அது நல்லா இருக்க. நீ இன்னும் அதை விட்டு வெளியவே வரலையா? எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது? நானும் இப்போ விக்டோரியாவோட டார்கெட் மாதிரி தானே இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? நீ என்ன இந்த படத்தை ரியல் லைஃப்பில் வர மாதிரியா பார்க்குற? சரி எப்படியோ, அந்த படம் எடுத்த விதம் அப்படி. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹீரோயினோட ரீஎன்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் வர எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் என்னோட பயம் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் உளராம இரு. அவந்திகாவுக்கு ராஜீவ் இருந்த மாதிரி
உனக்கும் உன் குழந்தைக்கும் நான் கடைசி வரை துணையாக இருப்பேன். தைரியமாக இரு.